திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு சங்கிலி திருட்டு, மணல் திருட்டு, மலை திருட்டு, கனிமவள திருட்டு அப்படின்னு பல திருட்டுகளை கேள்விப்பட்டோம். ஆனா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் உலுக்கி போட்டது நாமக்கல் குமாரபாளையம் பகுதியில் நடந்த இந்த கிட்னி திருட்டு. கிட்னி முறைகேடு. ஏன்னா திருட்டுன்னு சொல்லக்கூடாது, குடிகாரன்னு சொல்லாதீங்க, மதுப்பிரியர்னு சொல்லுங்க, நோயாளின்னு சொல்லாதீங்க, பயனாளர்னு சொல்லுங்க. அது மாதிரி இவர் கிட்னி திருடர்னு சொல்லாதீங்க, கிட்னி முறைகேடு செய்வர்னு சொல்லுங்கன்னு சொல்லி தமிழ்நாட்டுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் செயல் சிங்கர்காரே மா சுப்பிரமணியன் சொன்னார். இப்போ நாமக்கல் குமாரபாளையம் பகுதியில் ஏழ்மையினுடைய பிடியில, வறுமையினுடைய கோரப்பிடியில் வாழ்ந்த நெசவாளர்களை குறிவைத்து தான் இந்த கிட்னி திருட்டு நடந்துச்சு. ஒரு வாரத்திற்கு அதிகபட்சம் 1000 ரூபாய் தான் அவங்களுக்கு சம்பளம். அதுவும் இந்த பொங்கலுக்கு அரசு இலவசமாக கூடிய வேட்டி சேலையை நெய்யக்கூடிய தொழிலை மட்டும்தான் கைத்தறி நெசவாளர்கள் பண்ணுறாங்க. அப்படி கைத்தறி நெசவாளர்களை குறிவைத்து இந்த கிட்னி திருட்டு நடத்தப்பட்டது திமுகவுடைய எம்எல்ஏ உடைய மருத்துவமனையில். திமுகவுடைய எம்எல்ஏ பெரம்பலூர் மன்னச்சனுடைய சட்டமன்ற உறுப்பினர் கதிரவனுடைய மருத்துவமனை பெரம்பலூர் இருக்கு. பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனை தான் இந்த கிட்னி திருட்டு நடந்தது என்பது எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சமாக தெரியும்.